நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம்க்கு வந்திருக்கோம். மியூசியம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோழமண்டலா ஆர்ட் கேலரி வந்து சொல்கிறாங்க. நிறையா ஆர்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வச்சுருக்காங்க. நிறையா படித்தவங்க எல்லாமே இது பண்ணி காலேஜஸ்ஸு அது மாதிரி இது பண்ணிட்டுருவாங்க. எல்லாருமே இங்கே வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் முதல் கொண்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் அந்த ஆர்ட்டோட ப்ரைஸ் முதல் கொண்டு எல்லாமே அங்கே போட்டு அவங்க ஃபுல்லாகவே ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம ஃபுல்லாகவே உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். உள்ள மொத்தமே ஒன்று இருக்கு ஒரு 3 கேலரியாக வச்சிருக்காங்க. தனித்தனியாக பிரித்து பார்த்து வச்சிருக்காங்க. நல்லா அழகாக ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இருக்க அந்த செஃப் ஆகட்டும் அந்த இதில் ஹேண்ட்மேடாகவே அவங்க பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸ் அங்கே வச்சிருக்காங்க. ப்ளஸ் ஹேண்ட்மேடாக இருக்கிறது நம்ம வாங்குற மாதிரியும் இருக்கு. வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் போஸ்டர் ஷேப்பில் நமக்கு ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி டைப்லாம் உள்ள வச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். நம்ம சென்னை ஈசிஆரில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிலங்க. இதுதாங்க நம்ம சோழமண்டல ஆர்டிஸ்ட் வில்லேஜ் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. இது வெறும் மியூசியம் மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட கலை, கலாச்சாரம் மற்றும் படைப்பு எல்லாத்தையும் ஒரே இடத்துல அனுப்பக்கூடியது தாங்க இந்த சோழமண்டலா ஆர்டிஸ்ட் வில்லேஜ். உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம காம் வைபாக தாங்க இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1966 வருஷம் புகழ்பெற்ற ஓவியர் KCS பணிக்கர் அவரோட கலைஞர்களால் தொடங்கப்பட்டது தாங்க இந்த இடம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சுயநிறைவு பெற்ற ஆர்டிஸ்ட் வில்லேஜ்களில் ஒன்றா இதையும் சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மூமெண்ட் அப்படின்ற ஒரு நவீன கலை இயக்கம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. உள்ளே நுழைஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காமா சூழ்நிலை சூப்பராக சுற்றி செம்ம வைபாக இருந்ததுங்க. அழகான சிற்பங்கள், ஓவியங்கள், கலை கூடங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாட்டே வச்சுருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போதுமே ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்று நம்ம அதை ரசிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மூலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலகத்தில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்கங்க. இது உள்ள இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஓவியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், எல்லாமே தனியாக ஒரு ஸ்டோரி சொல்லுதுங்க. அவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ரேமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கலை நயத்தோடு வடிவமைச்சிருக்காங்க. இது சின்ன பசங்கள்லேருந்து பெருசாக வளர்ந்த நம்மளோட ஓவியர்கள் வரைக்கும் எல்லாருமே அவங்களோட திறமையை காமிக்கிற ஒரு இடமா தாங்க வச்சுருக்காங்க. ஹேண்ட்மேடாக நிறையா அவங்களே செஞ்சு விற்கிறதுக்கு பொருளும் அங்கேயே வச்சுருக்காங்கங்க அவங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஓவியமுமே ஒரு கதையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதோட படைப்புகளை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அவங்களோட நேமையும் டிஸ்பிளே பண்ணி அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இதுலேருந்து ஒரு கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம போகிற மாதிரி தான் இருக்குங்க. ஓப்பன் பண்ணி வாங்கினா இங்கேருந்து ஒரு ஆர்ட்லேருந்து நம்ம இன்னொரு ஆர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம மட்டும் தாங்க இருக்கும். இப்போ வந்தோம் அந்த சைடு இன்னொரு இது இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்துருக்கோம். இன்னும் நிறைய இடம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் எப்படி ஒரு தனி மனித வாழ்க்கையை பிரதிபலிக்குதோ அதே மாதிரி தாங்க சில கற்பனைக்கே எட்டாத மாதிரி இந்த உலகத்தை திறந்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு செம்ம ஃபீலாக கொடுக்குதுங்க. இந்த வளாகத்தில் வெறும் மியூசியம், ஆர்ட் கேலரி, ஸ்கல்ப்சர் கார்டன், ஓப்பன் ஏர் தேட்டர் போன பல பகுதிகள் இருக்குங்க. சில நேரங்களில் கலை கண்காட்சிகள் கூட இங்கே நடைபெறதா சொல்கிறாங்க. அந்த காலத்து மனிதர்களோட தமிழ் யூஸ் பண்ண அந்த ஃப்ரேம் கூட வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே. கீழே இது கிரவுண்ட் ஃப்ளோராக ஒரு ஃப்ளோர் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு எப்படின்னா கீழே இருக்கிறது மாதிரியே தாங்க மேலேயும் ஃப்ரேம்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ப்ரைஸ் போட்டு அவங்களோட நேம் டிஸ்பிளே பண்ணது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அந்த இதை நம்ம வாங்கினோம்னா அவங்களை படிப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போகிற மாதிரி அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பொம்மை பாருங்களேன் எவ்வளோ ஸ்போர்ட்டாக இருந்ததில். இதே மாதிரி தாங்க ஒவ்வொன்றுத்தையும் பொறுமையாக நின்று ரசித்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப காமாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த பிளேஸ் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கலைத்திறனை அந்த ஃப்ரேம் மூலியமாகவும் அவங்களோட ஃபுல் திறமையும் காமிக்கிற இடமா தாங்க நான் இதை பார்க்குறேன். உங்களுக்கும் பெயிண்டிங் பண்ணுறது, ஓவியம் வர்றதுல ஆர்வமாக இருக்குது அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபியும் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படின்னா, அமைதியான இந்த இடத்த கண்டிப்பாக நீங்களும் ரொம்பவே லைக் பண்ணுவீங்க. இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க.
அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயங்க, இங்கே இருக்கிற பொருள் எதையுமே தயவு செஞ்சு தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ஏன்னா ஒன்று டேமேஜ் ஆனால் கூட லேக்ஸ் கணக்கில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அழகா நம்ம கண்ணில் பார்த்து நம்ம கண்ணுக்கு விருந்து கொடுக்குற விதமாக ஜஸ்ட்டு பார்த்து ரசிக்க மட்டும் செய்யுங்க. இது என்ன உலோகத்தில் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒன்று தாங்க. கீழே சின்னதாக ஒரு பாட் மாதிரி வச்சுருந்தாங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அதை பார்த்து தாங்க ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நின்றுட்டே இருந்தேன். இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. பெரிய பெரிய சிலைலாம் பண்ணுறது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸி தாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா மைனூட்டாக அந்த கண், மூக்கு, காது எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு பழமையான இதெல்லாம் கூட இங்கே இருக்குங்க. அது சேல்ஸ்க்கு கிடையாது போல இருக்குங்க. ஒன்லி ஃபார் அந்த ஹிஸ்ட்ரி, நம்மளோட தமிழ் ஹிஸ்ட்ரிக்காக வச்சுருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் ப்ரைஸ் டிஸ்பிளே எதுவுமே பண்ணலைங்க. சிலது வந்து உலோகம் வந்து சில்வரில் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு சிலது வந்து செப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தாங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே இருக்கிறதுலையே. லைக் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூவிலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, கார் வந்து டக்குன்னு அப்படியே ஒரு ரோபோவாக மாறும், அதுக்கப்புறம் சில அட்வென்ச்சர்ஸ் விஷயம்லாம் பண்ணோம். அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அழகாக அப்படியே பைக், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பறந்துட்டு ஒரு கையில் சாகசம் பண்ணுற மாதிரி தாங்க தெரிஞ்சுது. அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க. அவ்வளோதாங்க. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு, சுற்றி பார்த்தா இந்த மாதிரி அங்கங்கே அழகான பெயிண்டிங்ஸு, அப்படியே அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து சுற்றி திருப்பி மறுபடியும் கீழே இருந்த காமோட மேலேயும் ஒரு நல்ல வைபோட அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. நம்ம சென்னையில் இப்படி ஒரு அழகான கலை உலகம் இருக்கிறது பலருக்கும் தெரியாதுங்க. அதனால தான் இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க நினச்சேன். இந்த இடத்த உங்க கூட பயந்துக்கணும்னு நினச்சேங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு போகும்போது தான் அதை பார்த்தேன். நம்ம அந்த காலத்தில் இப்போவே நம்ம பீச்சில் பெருசாக போராட்டம் இருந்தது இல்லைங்களா, ஜல்லிக்கட்டு, அது எவ்வளோ அழகாக சின்னதாக ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி மாடை அடக்குனாங்க அப்படின்றது விதமாக தாங்க இந்த இதை வச்சுருந்தாங்க. சுற்றி அதே தாங்க பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்பிளேல ஒரு போர்டே வச்சுருந்தாங்க. கேசிஎஸ் பண்ணிக்க சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்டிங்கில் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் தாங்க மேலே வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஈஸியர் வழியாக பயணம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ஒரு டைம். அது கலை மீது ஆர்வம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிடன் ஜெம்ஸை காமிக்கணும்னா நம்ம ஜெர்மனி அட்வென்ச்சர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறாங்க. அன்டில் தென் பை பை பை. உங்கள் ஜெரோம் வித் மை ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்ச இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவை. Meow.